அந்த மேனேஜர் இவளை பார்த்து பையனா மாறுன்னு கம்பல் பண்ணுவாரு. இந்த பொண்ணு எழுந்து தெரியாம தடுக்கி விழுந்து பையனா மாறிடுவா. இதை பார்த்து ஷாக் ஆகி எல்லாரும் பார்த்துட்டு இருப்பாங்க. எழுந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறான். போன்ல சேட்டை பார்த்துட்டு அந்த சிசிடிவி ஃபுட்டேஜையும் டெலிட் பண்ண சொல்லுவான். அந்த லேப்டாப்பையும் எடுத்து உடச்சு போட்டுருவான். அந்த பொண்ணுகிட்ட வம்பு பண்ணாதன்னு சொல்லி அந்த ஆளை மிரட்டுவான். அவரோட கூட்டியே வாங்கி போட்டு ஜாலியா போயிருவான். இவர் கோவத்துல கத்திட்டு இருப்பாரு. இவன் ஸ்ட்ரைட்டா பிரியாவை பார்க்க போறான். பிரியா கிட்ட கார்த்திக் பையன் அந்த சொல்யூஷன் டேப்லெட்டை கொடுத்து அதை போட்டா நெக்ஸ்ட் 12 ஹவர்ஸ்க்கு பொண்ணா மாற முடியாதுன்னு சொல்லி கொடுத்துருப்பான். அதை பிரியா இவனுக்கு கொடுக்க இவனும் அதை முழுங்கிட்டு 2 பேரும் ஜாலியா இருக்காங்க. அப்புறம் ஏதோ டெத்துன்னு இவளுக்கு கால் வருது. பிரியா வீட்டுல வேலை செய்யற பொண்ணு அவங்க அப்பா இறந்துட்டாங்கன்னு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பான் அந்த பொண்ணு. ரஜினி அதெல்லாம் பார்த்துட்டு அப்ப நம்மளும் பொண்ணா இருக்கும்போது அந்த பொண்ணு இப்படிதானே அழுது இருக்குன்னு யோசிக்கிறான். நம்ம தேவையில்லாம நம்ம உடம்புல இருக்கிற தங்கச்சி மேல கோவப்படுறோம்னு ஃபீல் பண்றான். இவனும் அதை பார்த்து அழுகுறான். நெக்ஸ்ட் இவன் பொண்ணா மாறும்போது கார்த்திக் அந்த மாத்திரையை கொடுத்து அடுத்த 12 ஹவர்ஸ் இவளை பொண்ணா இருக்க மாதிரி மாத்தி அவ பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க கடலுக்கு நடுவுல கூட்டிட்டு போய் செலிப்ரேட் பண்ணுவான். ஆனா அந்த சந்தோஷம் கொஞ்ச நேரம் தான் இருக்க போதுன்னு அவங்களுக்கு அப்போ தெரியாது. இவங்க திரும்பி வீட்டுக்கு வரும்போது அந்த மேனேஜரோட ஆளுங்க வந்து கார்த்திகை அடிச்சு போட்டு ரஜினியை தூக்கிட்டு போயிடுறாங்க. ரஜினி பொண்ணை கட்டி போட்டு அவளை டெஸ்ட் பண்றதுக்காக பிளான் பண்றாங்க. என்ன விட்டுருங்க, நான் பையனா மாறினா அவ்வளவுதான் சொல்றா. நீ மாறாத மாதிரி ஆல்ரெடி உனக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கன்னு வில்லன் சொல்ல, ஆனா இவ பையனா மாற ட்ரை பண்றா. திடீர்னு மாறிடுறா. அங்க இருக்கிற எல்லாரையும் இவனை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. அப்புறம் என்ன, இவன் வழக்கம் போல அங்க இருக்கிற எல்லாரையும் அடிச்சு போட்டுருவான். அந்த மேனேஜர் இவனோட இதயத்துல ஒரு கத்தி எடுத்து குத்திடுவாரு. வலி தாங்க முடியாம ஒரு ஒயர் லைன் எடுத்து அவன் நெஞ்சில வச்சு பொண்ணா மாறிடுறான். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருப்பாங்க. இந்த பொண்ணை காப்பாத்த ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லுவாங்க டாக்டர். பிரியா அவங்க அப்பா ரொம்ப பணக்காரரா இருப்பாரு. அதனால சக்சஸ்ஃபுல்லா அந்த பொண்ணுக்கு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணி முடிக்கிறாங்க. ஆனா பழைய இதயம் போனதுனால இவளால மறுபடியும் பையனா மாறவே முடியல. பொண்ணாவே இருக்கா. ரஜினி பையன் இனிமே திரும்பி வரமாட்டான்னு பிரியா ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ராஜுபாய் அங்கிளும் விட்டு போயிட்டானேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த பொண்ணுமே அவனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவா. அப்புறம் கார்த்திக்கும் ரஜினியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. பையன் ரஜினி இனிமே திரும்பி வரப்போறது இல்லைன்னு பிரியா அவனை நினைச்சிட்டு அப்படியே சோகமா மூவ் ஆன் ஆகுறா. அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. ரஜினிக்கு பிறக்கிற குழந்தையும் பாடி சேஞ்ச் ஆகிற மாதிரி பிறக்குது. இந்த குழந்தைக்கு கமல்னு பேர் வச்சு அப்படியே படத்தை முடிக்கிறாங்க.